மௌலவி அல்ஹாஜ் ஏ ஜஃபருல்லா ஃபாஸி மன்பை ஹதரத் அவர்கள் உங்கள் முன்னால் சிறப்புரை நிகழ்த்துவார்கள். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹ் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலில்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அம்மா பஅத். فقد قال الله تعالى في القرآن العظيم وفي الفرقان المجيد وما أرسلناك إلا رحمة للعالمين صدق الله العلي العظيم. நிறைவுடைய வாழ்வழித்து நெடுநிலத்தை காப்பதற்கு மறையளித்த மன்னவா புகழனைத்து உனக்கே உண்டாகட்டுமாக. சாந்தியும் சமாதானமும் ஈருலக சர்தார் எம் பெருமானார் ரசூலை கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும் அவர்களின் அடிச்சுவற்றை பின்பற்றி வாழ்ந்த சத்திய சஹாபாக்கள், உத்தம தோழர்கள், தாபிஈன்கள், தபா தாபிஈன்கள், குறிப்பாக அல்லாஹ்வுக்காகவும் அல்லாஹ்வுடைய தூதருக்காகவும் ஒன்று கூடியிருக்கக்கூடிய இந்த சபையில் இருக்கும் அனைவர்களின் மீதும் வல்ல இறைவனின் அன்பும் அருளும் என்றென்றும் நின்று நிலவட்டுமாக என்று துவா செய்தவனாக இந்த மேடையிலே எனக்கு அளித்த தலைப்பு என்ன தெரியுமா? மீலாது விழாவின் அவசியம் ஏன்? இந்த தலைப்பை பற்றி நாம் பேசுவதற்கு சில அச்சம் ஏற்படுகிறது. ஏன் தெரியுமா? அப்ப எந்த மாதிரியான காலகட்டத்திலே நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம்? மீலாது விழா தேவைதானான்னு பேசுறதுக்கு ஒரு தலைப்பு போடுறதாக இருந்தால் அப்ப நாம் வாழக்கூடிய காலகட்டம் எந்த மாதிரியான காலகட்டம்? அப்ப சிந்திக்க வேண்டும் அல்லவா? இது ஒரு தலைப்பா? இதற்கு அவசியம் வேண்டும் என்று சொல்ல வேண்டுமா? இது கடமை அல்லவா நமக்கு? மீலாது என்று சொன்னாலே ஒரு கூட்டத்துக்கு அலர்ஜி ஆகுது. இந்த வார்த்தையை அலர்ஜி ஆகுது. ஒரு அனாச்சாரமான ஒரு வார்த்தையை போல, ஒரு ஆபத்தான ஒரு வார்த்தையை போல, ஒரு ஆபாசமான வார்த்தையை போல பார்க்கிறார்கள் என்று சொன்னால் யாரை பார்க்கிறீர்கள்? மீலாது என்றால் என்ன? பெருமானார் பிறந்த தினத்தை குறிக்கக்கூடிய வார்த்தை அல்லவா? சாதாரணமான வார்த்தையா? மீலாது அவசியம் ஏன் என்று பேசுகின்ற அளவிற்கு இந்த சமூகம் தள்ளப்பட்டிருக்கிறது என்று சொன்னால் நம்முடைய நிலை என்ன என்று நாம் சிந்திக்க வேண்டாமா? என்ன இங்க செய்யறோம்? கூத்தடிக்கிறோமா? இல்ல கேக்கு வெட்டி கொண்டாடுறோமா? இல்ல ஆடல் பாடல் நிகழ்ச்சிகளை போன்று டான்ஸ் ஆடி கொண்டிருக்கிறோமா? நவுது பில்லாஹ். அல்லாஹ் அந்த சமூகத்தை பாதுகாக்க வேண்டும். பெருமானாருடைய புகழை பேசுவதற்காக வந்திருக்கிறோம். எப்படிப்பட்ட ஒரு வார்த்தை அது! அல்லாஹ் வார்த்தைன்னு சாதாரணமா நம்ம நினைக்க கூடாதுங்க. இது மீளாது தேவை. மீளாதுங்கிற வார்த்தை சாதாரணமா நினைக்க கூடாது. பெருமானார் ஸல்லல்லாஹு சொல்லுவாங்க, அல்லாஹ்வுக்கு பிடிச்சமான வார்த்தையே ஒன்று இருக்கு. அல்லாஹ்வுக்கு பல விஷயம் பிடிக்கும். இடங்கள்ல சில இடங்கள் அல்லாஹ்வுக்கு பிடிக்கும், சில இடங்கள் அல்லாஹ்வுக்கு கோபத்தை தரும். இடங்கள் அல்லாஹ்வுக்கு பிடித்த இடம் இருக்கிறது, அல்லாஹ்வுக்கு பிடித்த வார்த்தை இருக்கிறது, அல்லாஹ்வுக்கு பிடித்த நபர் இருக்கிறார், அல்லாஹ்வுக்கு பிடித்த ரசூல் இருக்கிறார்கள், அல்லாஹ்வுக்கு பிடித்த பெண்மணி இருக்கிறார்கள். அல்லாஹ்வுக்கு பிடித்தமான சில விஷயங்கள் இருக்கிறது. அதில் ஒன்றுதான் இந்த மீலா. அல்லாஹ்வுக்கு பிடித்த இடம், பிடித்த இடம் எது? ஸல்லல்லாஹு சொல்லுவாங்க, அஹப்புல் பிலாதி இலல்லாஹி தஆலா மஸாஜிதுஹா. அல்லாஹ்வுக்கு உலகத்திலேயே பிடித்த இடம் எது தெரியுமா? மஸாஜிதுஹா, அல்லாஹ்வுடைய பள்ளிவாசல்கள். அல்லாஹ்வுக்கு பிடிச்ச இடம் இருக்கு. பிடிக்காத இடம் எது தெரியுமா? ஸல்லல்லாஹு சொல்லுவாங்க, அபுகுல் பிலாதி இலல்லாஹி தஆலா அஸ்வாகுஹா. அல்லாஹ்வுக்கு கோபத்தை தரக்கூடிய பிடிக்காத இடங்கள் தெரியுமா? ஒரு ஊரினுடைய கடைத்தெருக்கள்ல மோசடி நிகழும், லஞ்ச லாவணிய நிகழும், ஏமாற்றம் நிகழும், கலப்படம் நிகழும். அல்லாஹ்வுக்கு கோபத்தை தரக்கூடிய ஒரு இடம் உலகத்தில் இருக்கிறது என்று சொன்னால் அது கடைத்தெருக்கள். அல்லாஹ்வுக்கு பிடித்த இடம் இருக்கிறது என்று சொன்னால் அது பள்ளிவாசல். அதே மாதிரி அல்லாஹ்வுக்கு பிடிச்ச வார்த்தை எது தெரியுமா? புகாரினுடைய கடைசி ஹதீஸ் இதுதான்.
கலிமத்தானி ஹபிபத்தானி ரஹ்மான், இறைவனுக்கு பிடித்தமான 2 வார்த்தை. சகீலத்தான அல் மீசான், நாளை நன்மை தன்மை தீமையினுடைய தட்டிலே, மீசான் என்ற தட்டிலே நன்மையினுடைய தட்டை கணக்கு செய்யக்கூடிய 2 வார்த்தை. ஹபீபத்தான அல் மீசான், நாவின் மீது சொல்வதற்கு இலகுவான 2 வார்த்தை. சுப்ஹானல்லாஹி வ பிஹம்திஹி சுப்ஹானல்லாஹில் அஸீம். இதான் புகாரியினுடைய கடைசி ஹதீஸ். அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள், அல்லாஹ்வுக்கு பிடித்தமான வார்த்தைங்க சுப்ஹானல்லாஹி வ பிஹம்திஹி சுப்ஹானல்லாஹில் அஸீம். இந்த வார்த்தை இருக்க மீலாதுங்கிற வார்த்தை எப்படி ஒரு வார்த்தை? யாருக்காக இங்க ஒன்று கூடி இருக்கிறோம்? ஆட்டம் போடுவதற்கா, பாட்டு பாடுவதற்கா, அல்லது கேலி கூத்தாட்டங்களில் ஈடுபடுவதற்கா? எதற்காக இத்தனை பெரிய கூட்டம்? 1500 சேர் போட்டிருக்கோம், நிரம்பி வழிகிறது, உட்கார இடம் இல்லை. யாருக்காக வந்திருக்கிறோம்? என்னுடைய உயிருக்கு மேலான கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்காக கூடிய கூட்டம். இது யாருக்காக கூடிய கூட்டம்? இந்த பள்ளிவாசலுடைய முத்தவள்ளிகளுக்காக கூடிய கூட்டமா? இல்லை. இங்கே வந்திருக்கக்கூடிய உலமாக்களுக்காக கூடிய கூட்டமா? இல்லை. அல்லது அரசியல் தலைவர்களுக்காக கூடிய கூட்டமா? இல்லை. யாருக்காக கூடிய கூட்டம்? என்ற உயிருக்கு மேலான கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்காக கூடிய கூட்டம். இது எப்படிப்பட்ட கூட்டம்? மீலாத் என்ன சாதாரணமான விஷயமா? மீலாத் எல்லாத்தையும் பேசுகிறது. இங்கே பாட்டு பாடவில்லை, கூத்தடிக்கவில்லை, அல்லாஹ்வையும் அல்லாஹ்வுடைய தூதருடைய செயல்பாடுகளை நாம் பேசிக் கொண்டிருக்கிறோம். மீலாத் எதுக்காக உள்ளது? எல்லாத்தையும் பேசக்கூடியதுங்க. நபியினுடைய வாழ்க்கையை பேசக்கூடியது மீலாத். மீலாத் ஒரு சாதாரணமான வார்த்தை அல்ல. அது நபியினுடைய பிறப்பையும் வளர்ப்பையும் இறப்பையும் பேசுகிறது. மீலாத் நபியினுடைய இல்லறத்தையும் நல்லறத்தையும் பேசும். மீலாத் நபியினுடைய சமத்துவத்தையும் சகோதரத்துவத்தையும் பேசும். மீலாத் நபியினுடைய அகத்தையும் புறத்தையும் பேசும். மீலாத் நபியினுடைய நற்குணத்தையும் போர்க்குணத்தையும் பேசும். மீலாத் நபியினுடைய ஃபத்வாவையும் நபியினுடைய தக்வாவையும் பேசும். மீலாத் நபியினுடைய அறவியல், அரசியல், அருளியல், பொருளியல், வணிகவியல், வாழ்வியல் அனைத்தையும் பேசக்கூடிய வார்த்தை. சாதாரணமான வார்த்தை இல்லை. எதுக்காக ஒன்று கூடி இருக்கிறோம்? அல்லாஹ்வுடைய மஹப்பத் எனக்கு வேண்டும், நாளைக்கு அல்லாஹ்வுடைய ரசூலுடைய ஷஃபாஅத் எனக்கு வேண்டும், அதுக்காக கூடிய கூட்டம். இன்னைக்கு கேளிக்கையா போயிடுச்சு. எவ்வளவு விமர்சனங்கள், எவ்வளவு எதிர்ப்புகள். சகோதரர்களே, அஞ்சாதீர்கள், எதிர்ப்புகளை கண்டு அஞ்சாதீர்கள். இது எல்லாம் வரும், இது எல்லாம் வரும். இந்த மீலாதுக்காக நீங்கள் செய்த தான தர்மம் இருக்கிறது, இதற்காக நீங்கள் கொடுத்த பணம் இருக்கிறது, நீங்கள் செய்யக்கூடிய தர்மத்திலேயே சிறந்த தர்மம். இதற்காக ஒதுக்கிய நேரம் இருக்கிறது, நீங்கள் விவாதத்துக்காக ஒதுக்கக்கூடிய நேரத்திலேயே சிறந்த நேரம். இதற்காக கொடுத்த ஒத்துழைப்பு இருக்கிறது, அது மிகப்பெரிய ஒத்துழைப்பு என்பதை நாளை மறுமையில் நீங்கள் கண்டுகொள்வீர்கள். இந்த மீலாதுக்காக ஒரு விமர்சனத்தை நீங்கள் சந்தித்திருந்தால், ஒரு பிரச்சனையை சந்தித்திருந்தால், நாளை ஜிஹாதுடைய நன்மை அல்லாஹ் உங்களுக்கு தருவார். சாதாரணமான விஷயம் அல்ல, சர்வசாதாரணமாக நினைத்துக் கொண்டிருக்கிறோம். மீலாதுனா என்னங்க? ரசூலுல்லாஹ் மீது மஹப்பத்தை வெளிப்படுத்துவதற்காக வந்த கூட்டம். யாருக்காக வந்த கூட்டம்? ஸல்லல்லாஹு என்னுடைய மஹப்பத் இருக்கிறது, நாளைக்கு எனக்கு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஷஃபாஅத் எனக்கு கிடைக்க வேண்டும். அல்லாஹ் சொல்வானே, யௌம யஃபிருல் மர்உ மின் அஹீஹி வ அபீஹி வ உம்மிஹி வ ஸாஹிபத்திஹி வ பனீஹி. நாளை மறுமையிலே நம்முடைய பிள்ளை நம்மை கொண்டு ஓடுவான், அத்தா நன்மை கட்டுவாரோ. நம்முடைய சகோதரன் நம்மை கொண்டு விரண்டோடுவான். நாளை நம்முடைய கட்டிய மனைவி விரண்டோடுவாள். நன்மை எங்கே? என்னுடைய கணவர் கட்டுவாரோ. உலகத்தோடு உங்களுக்கு செஞ்ச ஹிதுமத்தெல்லாம் முடிஞ்சு போச்சு. தந்தை விரண்டோடுவார். எல்லாம் ஓடக்கூடிய நேரத்தில் நமக்காக, இந்த உம்மத்துக்காக அல்லாஹ்விடத்திலே சிபாரிசு செய்வதற்காக சஜிதாவிலே விழுவார்களே, அவர்களுக்காக கூடிய கூட்டம். சாதாரணமா அடிக்கக்கூடாதுங்க. மீலாதுக்காக, மீலாதுடைய அவசியம் ஏன்? அவசியம் வேண்டும். என்ன விமர்சனம் பண்ணுங்க, வீடு வீடா பிரச்சாரம் பண்ணுங்க, நோட்டீஸ் அடிச்சு எங்க வேணாலும் கொடுங்க. இது யாருக்காக வந்த கூட்டம்? அல்லாஹ்வுக்கும் அல்லாஹ்வுடைய தூதருக்காக வந்த கூட்டம் என்பதை மட்டும் மறந்து விடாதீர்கள். இதை நீங்கள் தடுக்க தடுக்க இது வளர்ந்து கொண்டே இருக்கும். ஏன்னா இது எங்களுக்காக வந்த கூட்டம் அல்ல, உலமாக்களுக்காக வந்திருக்கு இல்லை, அரசியல் தலைவர்களுக்காக வந்திருக்கிறோம் இல்லை. யாருக்காக வந்திருக்கிறோம்? என்னுடைய கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்காக நாம் இங்கே ஒன்று கூடியிருக்கோம் என்பதை மறந்துவிடக் கூடாது. பெருமானாருடைய வழிமுறையை கற்றுக் கொள்வதற்காக, பெருமானாருடைய வாழ்க்கையை கற்றுக் கொள்வதற்காக கூடிய கூட்டங்க. இது சாதாரண ஒரு காலத்துல எல்லாம் பெண்மணிகளுக்கு இந்த மீலாது விழா தான் மார்க்கத்தினுடைய சட்டங்களை கொண்டு சேர்ந்தது. நம்முடைய நன்னிமார்கள் எங்கே போகிறார்கள்?
நம்முடைய பாட்டிமார்கள் 1950, 40, 1960 எங்க போய் ஓதுனாங்க? நம்ம மதரசால போய் ஓதுனாங்களா? இல்ல மத்தவர்கள் போய் ஓதுனாங்களா? ஆனால் மார்க்கத்தினுடைய சட்டம் அங்கே விதித்திருந்தது. அவர்களிடத்தில் இருந்த இறையச்சம் இன்று நம்மிடத்தில் இல்லை என்று சொன்னால் இந்த மீலாது விழாக்கள் தான் இறையச்சத்தை பெருக்குகிறது. மனிதன் பொதுவாக பேட்டரி மாதிரிங்க, ரீசார்ஜ் பேட்டரி மாதிரி. டவுன் ஆகிறப்பெல்லாம் ரீசார்ஜ் பண்ணுவோம். செல்போனு சார்ஜ் குறைஞ்சா என்ன செய்வோம்? அதுக்குன்னு சார்ஜர் வச்சு ரீசார்ஜ் பண்ணுவோம். அது மாதிரி விழாக்கள் எல்லாம் நம்முடைய ஈமானை ரீசார்ஜ் செய்யக்கூடியது. பெருமானார் சொல்வார்கள், குழுவக்கும் கௌலி லா இலாஹ இல்லல்லாஹ். உங்களுடைய உள்ளங்களை நீங்கள் லா இலாஹ இல்லல்லாஹ் என்ற அல்லாஹ்வுடைய சிந்தனையை கொண்டு நீங்கள் புதுப்பித்துக் கொண்டே இருங்கள். ஏன்னா உள்ளம் கெட்டு போயிடும். எதுக்காக வந்திருக்கோம்? அல்லாஹ்வுடைய பேச்சை கேட்கணும், இறையச்சமான பேச்சை கேட்கணும், ரசூலுல்லாஹ்வுடைய வாழ்வியலை கேட்கணும், கேட்டு அதன் பிரகாரம் செயல்படணும். அதுக்காக தான் கூடியிருக்கிறோம். நம்முடைய மகப்பத்தை காட்டுவதற்காக இந்த கூட்டம் நாளை மறுமையிலே யா ரசூலல்லாஹ் உங்களுக்காக நாங்கள் ஒன்று கூடினோம், உங்களுடைய வழிமுறையை பின்பற்றுவதற்காக ஒன்று கூடினோம். இமாம் சஹல் பின் அப்துல்லா தைசிரி ரஹ்மஹுல்லாஹ் அழகாக சொல்லுவாங்க. இந்த ஹுப்பை பத்தி, நபியின் மீது கொண்டுள்ள பாசத்தை பத்தி சொல்லுவாங்க. அலாமத்துல் ஹுப்புல்லா, அல்லாஹ் மீது நீங்கள் பாசம் வைப்பதனுடைய அடையாளம் என்ன தெரியுமா? ஹுப்பில் குர்ஆன், குர்ஆன் மீது பாசம் வைக்கணும். அல்லாஹ் மீது நம்ம பாசம் வைக்கணும்னா அதனுடைய அடையாளம் என்ன தெரியுமா? நமக்கு ஆட்டோமேட்டிக்கா குர்ஆன் மீது ஒரு பாசம் வந்துடும். அலாமத்துல் ஹுப்புல் குர்ஆன், குர்ஆன் மீது உனக்கு பாசம் வேண்டுமா? ஹுப்பு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மீது பாசம் வரும். குர்ஆன் மீது எந்த அளவுக்கு ஈடுபாடு இருக்கிறதோ பெருமானார் மீது பாசம் வரும். அலாமத்து ஹுப்பு நபி, பெருமானார் மீது எந்த அளவுக்கு நமக்கு ஹுப்பு இருக்கிறதோ வஹுப்பி சுன்னதிஹி, பெருமானாருடைய வழிமுறையை பின்பற்றி மீது பாசம் வந்துருங்க. அதுக்காக தான் கூடியிருக்கிறோம். இந்த இடத்துல நாம் ஒன்று கூடியிருக்கிறதுடைய முழுக்க நோக்கம் இந்த மீலாதுடைய அவசியம். நாளை பெருமானார் எனக்காக ஷஃபா செய்ய வேண்டும், பெருமானார் மீது நான் பாசத்தை வெளிப்படுத்த வேண்டும். இல்லை என்றால் நான் உண்மையான மூமின் அல்ல, உண்மையான மூமின் அல்ல. ஒரு நிரப்பமான மூமின் என்று சொன்னால், ஒரு முழுமையான ஈமான்தாரி என்று சொன்னால் பெருமானார் மீது பாசம் வைக்கணும். எப்படி பாசம் வைக்கணும்? லா யுமினு அஹதுக்கும், உங்களில் ஒருவர் முழுமையான ஈமான் கொண்டவராக ஆக மாட்டார். ஹத்தா அகுன இலைஹி மின் வாலிதிஹி வ வலதிஹி வன்னாஸ் அஜ்மஈன். உலகத்திலே என் மீது உண்மையான பாசம் எப்படி இருக்கு தெரியுமா? உங்களுடைய பிள்ளைகள் மீது நீங்கள் வைக்கக்கூடிய பாசத்தை விட, உங்களுடைய பெற்றோர்கள் மீது நீங்கள் வைக்கக்கூடிய பாசத்தை விட, எல்லா மனிதர்கள் மீது வைக்கக்கூடிய பாசத்தை விட என் மீது பாசம் வைக்கணும்னு அந்த ஸல்லல்லாஹு சொன்னாங்கல்ல. அந்த பாசத்தை பெறுவது சர்வசாதாரணமா பற்ற முடியுமாங்க? பல எதிர்ப்புகள் வரும், கலங்கி விடாதீர்கள். பல விமர்சனங்கள் வரும், அஞ்சி விடாதீர்கள். பல மிரட்டல்கள் வரும், பயந்து விடாதீர்கள். இது பெருமானாருடைய பாசத்தை வெளியிடுவதற்காக கூடிய கூட்டம் என்பதை மட்டும் மறந்து விடாதீர்கள். அந்த ஹுப்பு நபி பெருமானார் மீது பாசத்தை வெளிப்படுத்துவதற்காக நாம் இந்த இடத்திலே கூடியிருக்கிறோம். இது காலத்தின் அவசியம். பெருமானாருடைய வாழ்வியலை இந்த சமூகத்திற்கு கொண்டு சேர்ப்பதற்காக, நம்முடைய இளைய தலைமுறை கொண்டு சேர்ப்பதற்காக, நமது வீட்டில் இருக்கக்கூடிய பெண்மணிகளை கொண்டு சேர்ப்பதற்காகத்தான் இந்த மீலாது விழாக்களை நாம் ஏற்படுத்தி இருக்கிறோம். இதை தவிர வேற என்ன இருக்கு நமக்கு லாபம்? இதை தவிர என்ன லாபம் இருக்கு? உலக ஆதாயம் கிடைக்குதா? இந்த மீட்டிங் வந்து பேசினா பெரிய பணம் கிடைக்கும், லட்சாதிபதி ஆகலாம், கோடீஸ்வரர் ஆகலாம், அப்படியே கனவு கொண்டு வந்து இருக்கிறோம். இல்லை சகோதரர்களே, நம்மால் இந்த சமூகத்திற்கு எதை கொண்டு போய் சேர்க்கிறோம்? பெண்மணிகளே, உங்களை மூளை செலவு செய்வார்கள். மீலாது என்ற வார்த்தையை கொண்டு மீளை செலவு செய்வார்கள். ஒரு கொண்டாட்ட மாதிரியும் ஆர்ப்பாட்ட மாதிரியும். சகோதரிகளை நீங்கள் பார்க்கத்தானே செய்கிறீர்கள். என்ன நடக்கிறது இந்த மீலாது நாளிலே? அல்லாஹ்வுடைய வசனத்தை கொண்டு ஆரம்பிக்கிறோம். பெருமானாருடைய வாழ்வியலை, தத்துவத்தை நாம் பேசுகிறோம். பெருமானுடைய வாழ்க்கையை கற்றுக் கொடுக்கிறோம். பெருமானார் தன்னுடைய மனைவியோடு எப்படி இருந்தார்கள், நண்பர்களோடு எப்படி இருந்தார்கள், உறவுகளோடு எப்படி இருந்தார்கள், சமூகத்தோடு எப்படி இருந்தார்கள் என்பதை கற்றுக்கொள்வதற்காகத்தான் இந்த மீலாது விழாக்கள். இது அவசியம், காலத்தின் அவசியம். அதற்குத்தான் நான் முன்னரே சொன்னேன். இப்படி ஒரு தலைப்பு போற அளவுக்கு நம்ம சமூகம் பின்தங்கி இருக்கிறோமா இல்லையா? இப்படி ஒரு தலைப்புல பேசுற அளவுக்கு நம்ம பலகீனமா இருக்கிறோமா இல்லையா? ஒவ்வொரு வருடமும் இது நடைபெற வேண்டும். இதற்காக எத்தனை எதிர்ப்புகள் வந்தாலும் சரிதான், எத்தனை விமர்சனங்கள் வந்தாலும் சரிதான், எத்தனை நபர்கள் கிளம்பி வந்தாலும் சரிதான், அதெல்லாம் பொருட்படுத்தாதீங்க. அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹ்வுக்காக நாம் கூடியிருக்கிறோம், அல்லாஹ்வுடைய தூதருக்காக கூடியிருக்கிறோம். நாளை அல்லாஹ்வுடைய இறை சித்தம் நமக்கு இடத்தில் இருக்க வேண்டும், அல்லாஹ்வுடைய தூதருடைய ஷஃபாஅத்தை பெற வேண்டும் என்று கூடியிருக்கிறோம். அப்படிப்பட்ட அந்த நியத்தை வல்ல அல்லாஹ் கபூல் செய்வானாக என்று இந்த நன்னேரத்தில் கேட்டுக்கொண்டு எனது உரைக்கு
நிறைவு செய்கிறேன். வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்துஹு. ஜஸாக்குமுல்லாஹு அஹ்ஸன் ஜஸா. ஹஸரத் பெருந்தகை அவர்களுக்கு ஒய் முஹம்மது அலி ஹாஜியார் அவர்கள் பொன்னாடை பற்றி கௌரவிப்பார்கள். அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர்.